ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா ஹோட்டல்லேருந்து நம்ம ரேவதிக்கு அந்த பைக்காரங்க ஃபோன் போட்டு நீங்கள் கலர் டிசைனை பார்த்துட்டு போங்க அப்படின்னதும் ரேவதியும் கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நம்ம ரோகிணிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அக்கா எப்படியோ கார்த்தி கேட்டா அது இதை சொல்லி சமாளிச்சுக்கோ, ஆனால் நான் இங்கே பைக் எடுக்க போகிற விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னுட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை மறைச்சு நின்று அந்த பையன் முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அவ கிளம்பிட்டா, இதாண்டா நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், இப்போவே அவளை போட்டு தள்ளலாம் அப்படின்னுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்த ஆட்டோவை பிடிச்சி ரேவதி கிளம்புறாங்க. பார்த்தோன்னா நேராக அந்த ஸ்டோருக்கு போகிறாங்க. சார் நீங்கள் உடனே பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னதும், ஆமாம்மா உங்களுக்கு பிடிச்ச கலரை சொன்னீங்கன்னா நாங்கள் நாளைக்கே உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னதும் டிசைன் கலர்லாம் பார்த்துட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரில் இருந்து வெளியில் வராங்க. இதை அவனுங்க பார்த்துட்டு இருக்காங்க. விடக்கூடாதுடா மச்சான், இங்கே பாரு, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத டைமாக பார்த்து அவள் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோட்டில் ரேவதி ஆட்டோவுக்காக இல்லை வேற எதுவும் வண்டி வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக வராங்க. இந்த பக்கம் கார்த்தி ஃபோன் பேசிட்டு வராங்க. பார்த்தா ரேவதியை காணும். உடனே ஹோட்டல் முழுக்க தேடி பார்த்துட்டு ரோகிணி கிட்ட வராங்க. எங்க ரேவதியை பார்த்தீங்களா அப்படின்னதோ, ஐயோ ரேவதி எங்கே போனா என்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ரோகிணி அதிதை சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ரேவதியை காணுமா அப்படின்னதும், ஆமாம் கார்த்தி இங்கே தான் இருந்தா, கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா அப்படின்னதும் உடனே கார்த்தி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்கக்கிட்ட உண்மையே சொல்லவும் முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு கார்த்தி மறுபடியும் இன்னும் ரேவதியை காணுமே அப்படின்னதும் உடனே நம்ம ரோகிணி அவ இங்கே வெளியில் போயிருப்பா அப்படின்னதும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு கார்த்தி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரேவதி ஆட்டோவுக்காக ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் இங்கே யாருமே இல்லைடா, இங்கேயே அவள் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு உடனே முருகனோட ஃப்ரெண்ட் பைக் ஓடுறாங்க. அப்போது முருகன் கையில் கூர்மையான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் எடுத்துகிட்டு நேராக ரேவதி குத்தலான்னு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி கவனிச்சிட்றாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து விலகிடுறாங்க. மிஸ் ஆகிட்டேடா, இங்கே பாரு, இந்த சான்ஸை நம்ம விடக்கூடாதுடா, விடாதடா, அவ கதையை முடிச்சிடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதும் உடனே முருகன் பைக்கில் இருந்து இறங்கிட்டு வராங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு, நீ தப்பு பண்ணுற, அவ்வளோதான், இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சுது, உன் கதையை முடிச்சிடுவாரு அப்படின்னு ரேவதி சட்டம் போட்டது. இங்கே யாருமே இல்லடி, உன்னை யாரும் இங்கே காப்பாற்றவும் வரமாட்டாங்க, உன் புருஷன் பெரிய கொம்பனா, எவ்வளோ தைரியம் இருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நீ அசிங்கப்படுத்திருப்ப, உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்டி, நீ உயிரோட இருந்தாலே எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னுட்டு மச்சான் புடிடா இவளா அப்படின்னதும் உடனே ரேவதி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் ரேவதிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ரேவதி ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னுட்டு உடனே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் இதுக்கிட்ட சரவணை என்ன கார்த்தி இவ்வளோ டிலே ஆகி சொல்கிறீங்க, இதை ஏலியாவே சொல்லக்கூடாதா சார், இப்போ என்னோட ஒய்ஃபை ஃபோன் நம்பரை கொடுக்குறேன், அது எங்கே காமிக்குதுன்னு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னதும் ஓகே அப்படின்னுட்டு ரேவதியோட நம்பரை ரேஸ் பண்ணுறாங்க. உடனே சரவணனும் கார்த்திக்கு ஃபோன் போட்டு இப்படி ஒரு காட்டு பகுதியில் தான் காமிக்குது அப்படின்னதும் கார்த்திக் பேரதிர்ச்சியாகி உடனே வண்டியை அந்த சைட்டுக்கு எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் ரேவதியை விடாமல் துரத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதியை ரெண்டு பேருமே வழி மறிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா எங்களுக்கே கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டுவ, என்ன பொம்பளடி நீ, உண்மையிலேயே சொல்லக்கூடாது, பார்க்கறதுக்கு செம கட்டதான், உன்னை சாதாரணமாக உன் கதையை முடிக்கக்கூடாது, உன்னை அனுபவிச்சுட்டு தான் கதையை முடிக்கணும் அப்படின்னதோ. மச்சான் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு முருகனோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. ஆமாடா, சும்மா இவ கதையை முடிச்சு என்ன பிரயோஜனம், இவளை அனுபவிச்சுட்டு இவ கதையை முடிச்சிடலாம், இங்கே பாரு, ஃபர்ஸ்ட்டு நான் அப்புறமா நீ அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட தப்பாக
நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. உடனே ஃபர்ஸ்ட் முருகன் என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி கிட்ட தப்பாக நடக்கலான்னு வராங்க. அப்போ ரேவதி, இங்கே பாருங்கடா, இப்போவும் சொல்கிறேன், இன்னொரு என் புருஷன் என்ன காப்பாற்ற வருவார், அவர் வாரத்துக்குள்ளே இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க, அவர் கையில் மட்டும் பட்டிங்க அவ்வளோதான், நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுவீங்க அப்படின்னது. என்னடி பெருசாக ஆகும்னா கடைசி நொடி வரைக்கும் உன் புருஷன் வருவான் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, இப்போ வரைக்கும் உன் புருஷனை காணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த கண்டுபிடிச்சி அவனால் வரவே முடியாது, பெரிய கொம்பு மாதிரி பேசிட்டு இருக்க உன் புருஷனை பெரிய ஹீரோவா அப்படின்னதும் உடனே முருகனோட ஃப்ரெண்ட் வந்து சிரிக்கிறாங்க. மச்சான், இவகிட்ட என்னடா பேச்சு, இவளை அனுபவிச்சுட்டு இவ கதையை முடிச்சிடு அப்படின்னதும் ரேவதியை தொடலான்னு போகும்போது காத்தி அப்படின்னு ரேவதி கத்துறாங்க. பார்த்தா செம மாசா காத்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே முருகனோட கையை பிடிச்சும் முறிச்சிடுறாங்க. இதை பார்த்து முருகனோட ஃப்ரெண்ட் வந்து கார்த்திக் கூட சண்டை போட போகிறாங்க. அப்போ ரெண்டு பேரையும் அடின்னு அடிச்சிட்ருக்காங்க கார்த்தி. உடனே பார்த்தோன்னா ரேவதி அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியை கட்டுப்பிடிச்சு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னதும், இல்லை கார்த்தி, அதான் நீ என்னை காப்பாற்ற வந்துட்டியே அப்படின்னதும், எத்தனை வாட்டி ரேவதி சொல்கிறது, என்கிட்ட சொல்லாமல் வெளியில் எங்கேயும் போகாதுன்னு, எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் வந்த, எதுவும் வேலைன்னா நானே உன்னை ஏற்றிட்டு வந்திருப்பல்ல அப்படின்னு கார்த்தி ரேவதி கிட்ட ரொம்ப கோபப்படுறாங்க. இங்கே பார்த்தோன்னா முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் அடித்த அடியில் எழுந்திருக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. டேய் எழுந்திரிங்கடா அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு ஃபோன் போடுறாங்க கார்த்தி. உடனே சரவணனு அங்கே வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் பொம்பளைங்களை வீடியோ எடுக்கிறது இல்லாமல் அதுவும் தப்பாக நடந்து ரேவதி கதையும் முடிக்க பார்த்துருப்பீங்க. காலத்துக்கும் நீங்கள் வெளியில் வராதபடி உங்களை பண்ணுறேன்டா, உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த கும்பலையும் கண்டுபிடிச்சி உள்ள தள்ளுறேன், கிளம்புங்கடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சரவணா அடின்னு அடித்து அவங்க ரெண்டு பேரையும் தரதுன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ரேவதி கார்த்தியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி, எனக்கு வர கோபத்துக்கு என்ன பண்ணுவன்னே தெரியாது ரேவதி, ஏன் இப்படியெல்லாம் படுற, சொல்ல கேட்கவே மாட்டியா அப்படின்னதும் ரேவதி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, சரி அழாத, அதான் நான் வந்துட்டல, வா கிளம்பலாம் அப்படின்னுட்டு உடனே கார்த்தி கூட கிளம்புறாங்க. இங்கே பாரு ரேவதி, இப்படி சொல்ல கேட்காம முட்டாள்தனமாக நடந்துக்காத, புரியுதா அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி வந்து அழுறத ஸ்டாப் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக வீட்டுக்கு வந்ததும் மயில் வந்து, ஏப்பா உன்னையும் ரேவதியை காணுன்னா துடிச்சு போயிட்டேப்பா, ஆமாம் என்ன ஆச்சுப்பா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னதும், இல்லைங்க, அந்த முறுக்கனால தான் ரேவதி உயிருக்கு ஆபத்து, நாளைக்கு ஒரு நாள் பொழுது தான் இருக்குது, அவங்க பிடியிலேருந்து எப்படி ரேவதியை காப்பாற்ற போகிறோன்னு தான் தெரியல அப்படின்னதும், சரிப்பா என்ன தான் ஆச்சு அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் காட்டி மயில்கிட்ட சொல்கிறாங்க. சரிப்பா, அதான் அவங்க உள்ளே போயிட்டானுங்களே, இனி ரேவதிக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னதும், இல்லைங்க இனித்தான் பிரச்சனை, கண்டிப்பாக அவனுங்களுக்கு பின்னாடி இருக்கிறவனுங்க ரேவதி எது பண்ண துணிச்சலோட வருவானுங்க, நான் எப்படியாச்சும் ரேவதியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னதும், கவலைப்படாதப்பா, உன்னோட நல்ல மனசுக்கும் ரேவதியோட நல்ல மனசுக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு மயில் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. எப்படியோ கல்யாண நாளன்னைக்கு அந்த முருகனோட ஆட்கள் ரேவதி கதையை முடிக்க திட்டம் போடுவாங்க. கார்த்திக் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு பார்க்கலாம்.